ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து சமையல் செஞ்சுருக்குறோம். என்ன சமையல் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. சும்மா மார்னிங் ரொட்டீன் பிளாக் தான் வந்து இன்றைக்கி போட போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து சமையல் செய்கிறேன், அதனால் என்னென்ன சமையல் அப்படிங்கிறது சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து தயிர் வந்து கடையில் வாங்கிட்டு வந்தது, பால் கடையில். நல்லாயிருக்கும், வீட்டில் நம்ம போட்டுக்கிற தயிர் மாதிரி இருக்கும். அப்புறம் வந்து சாப்பாடு, அப்புறமா நேற்று நான் செஞ்ச தக்காளி தொக்கு. என்னடா இவ்வளோ இருக்குதுன்னு நினச்சிக்காதீங்க, அது கிளறினோம்னா வச்சுக்கோங்க கரெக்டாக போயிடும். தக்காளியும் அதையும் மிக்ஸ் பண்ணோம்னா நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். சுடு சாப்பாட்டுக்கு நல்லாயிருக்கும். இது கீரை பொரியல், அரைக்கீரை பொரியல் செஞ்சு முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் அரைக்கீரையும் பருப்பும் போட்டு கடையல் செய்யலான்னு சொல்லிட்டு குக்கரில் போட்டு வச்சுருக்கிறேன். இது வந்து கடையில் செய்ய போகிறோம், அவ்வளோதான் இன்றைக்கி ஸ்பெஷல். தயிர், கீரை பருப்பு கடையில், தக்காளி தூள். இந்த வேலை தான் இன்றைக்கி நடந்துட்டு வாங்க. 1 மணி நேரம் ஆச்சு. வாங்க, வெறுங்கையை வீசிட்டு வரீங்களே, எதுக்கு போனீங்க? என்ன காரணத்துக்கு போனீங்க? ஏன் வர்றீங்களே? பக்கத்து வீட்டுக்கு போயிங்க ஃப்ரெண்ட்ஸ், அங்கேயும் இல்லைன்னு அதுக்கு பக்கத்து வீட்டுக்கு போயிருக்கிறாங்க, அங்கேயும் கிடைக்கல. அதனால் கையை வீசிட்டு வந்துட்டாங்க. ஏன்னா இந்த கீரைக்கும் பருப்புக்கும் வந்து பச்சை மிளகா ஓட்டு கடைஞ்சா சூப்பராக இருக்குது. அதனால் நான் தான் வாங்கிட்டு வர சொன்னேன். அதுக்கு நான் கடைக்கே போயிருந்துருப்பேன். சரி பரவாயில்ல, வரமிளகாயை ஓட்டு கடைஞ்சிக்கல, நம்மளுக்கு அவ்வளோதான் இன்றைக்கி ஃப்ரெண்ட்ஸ். இந்த வெயில் காலம் வந்ததுக்கப்புறம் நாங்கள் ரசமே அதிகமாக ஊற்றாமல் தயிர் வெறுத்துற மாட்டேங்குது சத்தியமாக. தயிர் மோர் எங்கள் வீட்டுக்காரே கடையில் வாங்கி விட்டாப்படி, அது வீட்டு தயிர் மாதிரியே இருக்குது. தயிர் இல்லாமல் அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு வந்து அவங்களே கேட்பாங்க, என்னங்க ரசம் பொரியலுங்கிறீங்க அப்படின்னாங்க. இப்போ தயிர் மாதிரி வெயில் வந்தோடனே தயிர். இவர் கேட்பாரு பாருங்க, ரசம் வச்சு எத்தனை நாள் ஆச்சு, ரசம் தான் வெயிலுங்க அப்படின்னு ஏதோ கேட்பாரு பாருங்க. அதுக்காக இந்த பருப்பு கடையில் செய்கிறோம், பார்ப்போம். அப்போ அதையும் மீறி கேட்டால் மத்தியானத்துக்கு கொண்டு வைக்க முடியாது. ஓகே, அடுத்து பார்க்கலாம் என்னென்ன செய்கிறோன்னு. கொடுமையும் ஃப்ரெண்ட்ஸ், பருப்பே வந்து குக்கரில் வேக வச்சு நொதன்னு போய் கிடக்குது. அதையும் போட்டு 7 மணி நேரமாக கடைஞ்சிட்டு இருக்கிறாங்க. வேலை செய்யுங்க, தப்பு இல்லைங்க. இதில் பருப்பு எங்கே இருக்குதுன்னு தெரியல, போட்டு கூழ் மாதிரி கிண்டி வச்சிட்டிங்க. ஐயோ, வெறி வந்த மாதிரி சொல்கிறீங்களே. வேலை மிச்சமாகன்ட்டு அவங்க பண்ணிட்டு இருக்கிறாப்பிங்க. கீரை காணன்னு சொல்லிடாதீங்க, கொஞ்சம் கீரை போட்டு கடைஞ்சிட்டேன்னா எனக்கே தெரியலைங்க. இருங்க, கீரை வறுவல் பண்ணிக்கிறோம்ல. ஆமாம், லைட்டே போட மாட்டியே. லைட் எப்படி போடுறது? இது டச் பண்ண போதுமா? தெரியுது. இன்னும் சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்கிறேங்க, கதலை பார்க்குறக்கு நல்லா இருக்குது. பாருங்க, கீரை வணக்கியாச்சுங்க. இதே அரைக்கீரை இது பாருங்கள், இவ்வளோ தான் இருக்குது, எல்லாத்துக்கும் பத்தாது. என்னங்க? ஆமாம், ஒரு சில ஊரில் தண்டு கீரை, நாங்கள் வந்து அரைக்கீரைங்கிறோம். வணக்கி எங்கள் அத்தைக்கு வந்து கீரையும் மோராட்டை அடித்து கொடுத்துட்டோம். தயிர் வேணாங்கம்மா உங்களுக்கு? மோராட்டை தான் வேணுனாங்க. பருப்புக்கு பாருங்கள், தாளிக்கிறதுக்கு வெங்காயம்லாம் அரிஞ்சு வச்சுருக்கோம். இப்போ எங்கள் அண்ணி வந்து தாளிச்சோட போகிறாங்க. இருங்க, எடுத்து தரேன். இங்கே பாருங்க, நம்ம தாளித்து கொட்டிட்டோம்னா நமக்கு பருப்பு கடையில் ரெடி. தேவையான அளவு உப்பு மட்டும் போட்டுக்கலாம். இதில் வந்து சீரகம் போட்டுருக்குறேன். பூண்டு வந்து ஆல்ரெடி உள்ளே போட்டு வேக வச்சதுனால போடலை. இல்லைன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி எண்ணெயில் வதக்கும்போது பூண்டையும் தட்டி போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். சரி, சாப்பிட போகிறேன், வாங்க சாப்பிட்லாம். பாப்பா வரங்காட்டு ஏதோ நல்ல சாப்பாடு சாப்பிட்றோம். பாப்பா இங்கேயே வச்சுக்கோங்க, நான் வேண்டாமா சொல்கிறேன். அங்கேயே இருக்குது பாப்பா, வீடியோ எடுத்துட்டு சொல்லிட்டு இருக்குது. அப்படியே நான் வீடியோ எடுக்கிறது தெரியாமல். ஃப்ரெண்ட்ஸ் வாங்க சாப்பிட்லாம். உங்கள் வீட்டில் என்ன சமையல்னு சொல்லுங்கள். இங்கே பாருங்க, கலர்ஃபுல்லாக இருக்குதா? கருப்புட்டி சொல்லியா? அது சப்பையாக இருக்குது, கூட வச்சா. சிவப்பு கலர், பச்சை கலர், மஞ்சள் கலர், பச்சை கலர், அங்கே ஒயிட் கலர். அது ஒன்றுக்கும் ஆகாது. எப்போ பாரு தயிர்.